Tweet and treat tales. சிறுத்தை குட்டியும் கற்றுக்கொண்ட பாடமும். சிறுத்தை குட்டிக்கு ஒரே சந்தோஷம். நேற்றுதான் அம்மா அவனுக்கு காட்டிற்குள் தனியாக போக அனுமதித்தது. ஆனால் மரங்களை விட்டு தூரமாக போகாதே கண்ணு என்று அம்மா கண்டிப்பாக சொல்லியிருந்தாள். சிறுத்தை குட்டி துள்ளி குதித்து ஒவ்வொரு மரத்தடியிலும் விளையாடியது. இலைகளை படபடவென்று அடித்தும் குச்சிகளை கடித்தும் பொழுது போக்கியது. திடீரென்று ஓர் அழகான நீல நிற பட்டாம்பூச்சி அதன் கண்ணில் பட்டது. வாவ், எவ்வளவு அழகா இருக்கு என்று நினைத்த சிறுத்தை குட்டி அதை துரத்த ஆரம்பித்தது. பட்டாம்பூச்சி படபடவென்று பறக்க இது துள்ளி துள்ளி பின்னாடியே ஓடியது. மரங்களை விட்டு வெகு தூரம் வந்துவிட்டதை அது கவனிக்கவே இல்லை. திடீரென்று பட்டாம்பூச்சி ஒரு புதர் அருகே போய் உட்கார்ந்தது. சிறுத்தை குட்டி மெதுவாக எட்டி பார்த்தது. அங்கே பட்டாம்பூச்சி இல்லை. அதற்கு பதிலாக இரண்டு பளபளப்பான மஞ்சள் கண்கள் சிறுத்தை குட்டியை பார்த்தன. மியாவ் என்று ஒரு பயங்கரமான சத்தம் கேட்டது. அது ஒரு பெரிய பூனை. ஆனால் அது வீட்டு பூனை மாதிரி இல்லையே. அதன் உடம்பில் பெரிய பெரிய புள்ளிகள் இருந்தன. சிறுத்தை குட்டிக்கு பயம் வந்துவிட்டது. அம்மா என்று கத்தியது. அந்த பெரிய பூனை சிறுத்தை குட்டியை நோக்கி மெதுவாக நடந்து வந்தது. சிறுத்தை குட்டிக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. அப்பொழுது கர்ரர் என்று ஒரு கர்ஜனை சத்தம் கேட்டது. பெரிய பூனை திடுக்கிட்டு திரும்பி பார்த்தது. அங்கே சிறுத்தை குட்டியின் அம்மா கோபமாக நின்று கொண்டிருந்தது. தன் குட்டியை பார்த்ததும் அம்மா சிறுத்தை வேகமாக ஓடி வந்து அவனை தன் கால்களுக்குள் ஒளித்துக் கொண்டது. பிறகு அந்த பெரிய பூனையை உறுதியான பார்வையால் பார்த்தது. பயந்து போன அந்த பெரிய பூனை மெதுவாக பின்வாங்கி காட்டுக்குள் ஓடி மறைந்தது. அம்மா சிறுத்தை தன் குட்டியை அன்பாக நக்கியது. கண்ணா, நான் சொன்னேனே மரங்களை விட்டு தூரமாக போகாதே என்று. இனிமே அம்மாவின் பேச்சை கேட்பாயா என்று கேட்டது. சிறுத்தை குட்டி தன் அம்மாவை இறுக கட்டிக்கொண்டு, சரிம்மா, இனிமே எப்போதும் உங்க பக்கத்திலேதான் இருப்பேன் என்று பயத்துடன் சொன்னது. அன்றிலிருந்து அந்த சிறுத்தை குட்டி எப்போதும் தன் அம்மாவின் பக்கத்திலேயே விளையாடியது. மரங்களை விட்டு தூரமாக போகவே இல்லை. அம்மா சொன்ன சொல்லை கேட்டால் ஆபத்து வராது என்பதை சிறுத்தை குட்டி நன்றாக புரிந்து கொண்டது.